Okay, good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 6. அதுல வந்து control structure பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து basics வந்து chapter 5 ல பார்த்திருப்பீங்க. tokens இந்த மாதிரி basics தான் நம்ம program write பண்றது என்னென்ன மாதிரி expressions எல்லாம் தேவைப்படும் இது எல்லாமே வந்து last classல பார்த்திருப்பீங்க. இதுல வந்து control structure இருக்குது. So control structure அப்படினாலே வந்து ஒரு set of statements இருக்கும். அதாவது control structureனா based on the condition wise jump of control from one part of a program to another part அப்படினு சொல்லலாம். ஏன் அப்படினா நம்ம வந்து ஒரு வேலை போயிட்டு இருக்கோம் அப்படினாக்கா அந்த வழியில பாத்தீங்கன்னா திடீர்னு பிளாக் பண்ணிருக்காங்க அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து ஒரு ஆல்டர்னேட் பாத் வந்து சூஸ் பண்ணுவோம் சோ அதே மாதிரி தான் இதுலயும் based on the condition wise control வந்து என்ன ஆகுது அப்படினாக்கா ஜம்ப் ஆகும் சோ நெக்ஸ்ட் பிளாக் வந்து அது என்ன பண்ணுது எக்ஸிக்யூட் பண்ணுது சோ அதுதான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படினு சொல்லலாம் இதுல 3 டைப்ஸ் இருக்குது ஆல்டர்னேட் அடுத்து வந்து உங்களுக்கு பிரான்ச்சிங் ஸ்டேட்மென்ட் லூப்பிங் ஸ்டேட்மென்ட் இது பார்க்கலாம் சோ இதுல ஆல்டர்னேட் அப்படினும்போது ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினாக்க எக்ஸிகியூஷன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் பிரிண்ட் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் வெல்கம் அப்படினு கொடுத்திருக்கேன் அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா SDEaden SDEaden மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் நெக்ஸ்ட் பிரிண்ட்டில் வடலூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் SDEaden ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடலூர் அப்படின்னு என்ன ஆகும் ஆல்டர்னேட்டிவா நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது இதே நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கண்டிஷன் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஜம்ப் ஆகும் எப்படி என்ன மாதிரி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 மெத்தட்ஸ் 2 or 3 மெத்தட்ஸ் இதில் இருக்குது if else nested if else இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்கலாம் பிரான்ச்சிங் இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if condition if condition அப்படின்னா இதில் ஒன்லி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாக் உள்ளே போகும் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் உள்ளே போகாது ஓகேவா the given condition is true the action block will be executed அப்படின்னு சொல்லலாம் the given condition ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஓரியன்டாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா இப்போ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இஃப்ல நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இது வந்து உங்களுக்கு சின்டெக்ஸாக எடுத்துக்கலாம் மொத்தம் சின்டெக்ஸ் கொடுத்துக்கோம் இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஏஜ் இப்போ வந்து ஒரு ஓட்டிங் ஏஜ் என்ன ஓகேவா எலிஜிபிள் எந்த ஏஜில் உள்ளவங்க வந்து ஓட்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொடுக்கலாம் ஈஸியாக கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க் ஒரு ஏஜ் வந்து நான் என்ட்ரி பண்ணிக்க போகிறேன் ஸோ எக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஏஜ் அப்படின்னா இதை நான் இன்புட்டாக வாங்கணும் ஸோ எக்ஸ் ஏஜ் அப்படின்னா இன்ட்ரீஸ் தான் நம்ம வந்து ஹோல் நம்பராக வாங்கும்போது இன்ட்ரி டேட்டா டைப்பு எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இன்புட் டைப்பு ஓகேவா இன்புட் கொடுத்துட்டு enter ஏஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஏஜ் வந்து என்ட்ரு பண்ணிவிடுவோம் ஸோ அந்த ஏஜ் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிஷனில் செக் பண்ணோம் இஃப்ல எக்ஸ் ஓகேவா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம ஓட்டிங் ஏஜ் வந்து 18 and above இருக்கணும் ஸோ ஏஜ் வந்து 18 அப்படின்னு பார்ப்போம் 18 and above இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் நீங்கள் எது கொடுக்குறீங்க ஓகே இதுக்கு அவுட்புட் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி அவுட்புட் வரும் ஓகே என்டர் ஏஜ் கேட்குது ஏஜை என்ட்ரு பண்ணுறோம்
என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ 20 நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஏஜ் வந்து நம்ம 20 கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த 20 ஏஜ் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணும். 20 greater than or equal to 18 அப்படின்னு கண்டிஷன் பார்க்கும். ஓகே, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. என்ன பண்ணும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. நெக்ஸ்ட்டு சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஏஜ் வந்து நான் பிலோ கொடுக்குறேன், 18 பிலோ கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும், ஒன்லி கமெண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அங்கே வந்து உங்களுக்கு அவுட்புட்டு வராது. ஓகேவா, ஒன்லி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஆக்ஷன் பிளாக்கில் போகும். ஏன்னா இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போய் ஆக்ஷன் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். ஒன்லி அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, அங்கே வந்து உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகாது. இதே நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் பார்ட்டு, ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எல்ஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்டர் ஈவன் நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் நான் இது கொடுக்குறேன், ஒரு நம்பரை வாங்குகிறேன். ஸோ அந்த வாங்குகிற அந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நான் நம்பர் வாங்கணும் அப்படின்னா ஓகே, இப்போ ஏ வந்து நான் இன்புட் வாங்குறதுக்கு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து இன்ட்டு இன்புட் என்டர் எனி நம்பர், ஏதாவது ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு பண்ணுறோம் போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ நம்பர் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் செக் பண்ணணும். ஸோ இஃப்பில் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வாங்குகிற அந்த இன்புட் வேரியபிள் உள்ளே செக் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே நான் வந்து 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் வேல்யூ 0வாக இருந்தால் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஈவன் நம்பர் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது வந்து ரிமைண்டர் வேல்யூ 1ஆக இருந்தால் ஆட் நம்பர்னு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ன ஆகுது, நான் வந்து இன்புட் கொடுக்குறேன், கொடுத்து நான் செக் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதணும். இதில் இன்டென்டேஷன் இம்பார்ட்டண்ட், அதனால தான் நான் வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்டென்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, பிரிண்ட்டில் ஏன்னா உள்ளே வந்து வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து ஏ கொடுத்துருக்கேன். இது டபுள் கொட்டேஷன் கிடையாது. அதுக்கு அடுத்தது இஸ் அன் ஈவன் நம்பர். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால், இல்லை இது வந்து ஆட் நம்பராக இருக்குது, நான் வந்து 11 கொடுத்துருக்கேன், அப்போ அது ஆட் நம்பர் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து எல்ஸ் பார்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆகணும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ் அன் ஈவன் நம்பர். ஓகே, அதாவது என்னென்னா இஃப் கண்டிஷன் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக்குள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் உள்ளே போகாது, ஒன்லி கமெண்ட் ப்ராம்ப்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அதே இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போய் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அது என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் பிளாக், அதாவது எல்ஸ் பார்ட் அப்படின்னாலே கண்டிஷன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உள்ள எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே என்னென்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் வாங்கியிருக்கேன், என்டர் எனி நம்பர், ஏதோ ஒரு நம்பரை நான் வந்து இன்புட்டாக வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கியிருக்க நம்பர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 வந்து இன்புட்டாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், என்டர் எனி நம்பர், நான் ஏதோ நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ 10 இங்கே என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், செக் பண்ணும். இப்போ 10 மாடுலஸ் 2 நார்மலாக டிவைடுன்னு இருந்தால் நீங்கள் கோஷன் வேல்யூவாக எடுக்கணும். மாடுலஸ் அப்படின்னு வந்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிமைண்டர் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ ரிமைண்டர் வந்து 0 வந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், 10 இஸ் an ஈவன் நம்பர். சப்போஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி நான் வந்து 15 கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இஸ் அன் ஆட் நம்பர்.
ஓகேவா? இங்கே வந்து நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி நான் 15 கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இஸ் அ 15 இஸ் அ ஆட் நம்பர். ஓகேவா? இஃப் எல்ஸ் கண்டிஷன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து அடுத்தது